ஹாய் நண்பர்களே, நம்மளுடைய பிசிக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது போயிடுச்சுங்க. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு லேப் கேர் ப்ராடக்ட்டில் இருந்து கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4 ஜிபிங்க. மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல எடிட்டிங் ஒர்க்குக்கு. நான் இது யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஃபுல் ரிவ்யூ தரேன். இது வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் தான் இது உள்ள சிப்செட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்தாலும் சரி, இல்லை கடைகளில் வாங்கும்போது சரி, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா, 4GB DDR3 அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் கிளைம் பண்ணுறதுக்காக, வாரண்டிக்காக இது ஸ்வைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நான் சிஸ்டத்தில் இன்செட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ரிவ்யூ அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா, ஆல்ரெடி வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இது போயிடுச்சுங்க. ஆக்சுவலாக என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னா, அதில் வந்து கலர்ஃபுல் NVIDIAவில் கலர்ஃபுல் அப்புறம் 710 சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது. அது போயிடுச்சு. வாங்கி 5 வருஷம் ஆகுது, போயிடுச்சு. அதனால் அப்கிரேட் பண்ணுறேங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. பார்க்கவே ஆனால் என்ன சொல்கிறது, சிம்பிளாக இருக்குது. இது மினிமம் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணேன். 102 சர்வீஸ் சென்டர் இருக்கான், 25+ பிரான்ச்சஸ் இருக்கான், 21,000 டீலர்ஸ் இருக்காங்களாம். எங்கே வேணால் இது கிளைம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிராண்ட் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். இது NVIDIA கிராஃபிக்ஸு. இதில் வந்து VGA, அப்புறம் வந்து HDMI, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DVI எல்லாமே இருக்குது. அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அதில் ஃபேன் இருக்குது, கூலிங் ஃபேனு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுல ஹீட் சிங் மட்டும்தான், கூலிங் ஃபேன் கிடையாது. அதனாலே கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏசி ரூமில் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. நார்மல் ரூமில் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இது போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறைய. அதனால் ஃபேன் இருக்குது பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனால் இது என்ன தான் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. சரிங்களா, யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா, சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. டாடா, பை.